இப்போ நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன், செய்வியா? உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தானமா நாங்க இருக்கிறோம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வெரி குட். இங்க பாரு, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கறேன். வனஜா என்ன வேலைக்காரிகிட்ட பேசிட்டு இருக்கா? இவதான் வேலைக்காரிகிட்ட எல்லாம் பேச மாட்டாளே. சம்திங் ராங். ஏய், என்ன உன்னை கூப்பிட்டு நிக்க வச்சு பேசினா உடனே நீ யோசிப்பியா? சரின்னு சொல்லு. என்ன பேசுறான்னு கிளியரா கேட்க மாட்டேங்குதே. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? அது இங்க பாரு, நீ என்ன பண்றனா, பார்வதி படையல் போடுவாள்ல, அப்போ அவ இலையில என்னென்ன வைக்கிறான்னு பார்த்து உன் போன் மூலமா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. பிளானா போடுறேன், இதோ வரேன். நான் இந்த பாரு, இந்த ப்ளூடூத் இதெல்லாம் உனக்கு புரியாது. இதை யாருக்கும் தெரியாம நான் என் காதுல போட்டுப்பேன். என்ன, அவ இலையில என்னென்ன பண்றா, என்னென்ன வைக்கிறான்னு அப்பப்ப பத்திரமா பார்த்து உடனே என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். செய்வியா? சரிங்கம்மா, நீங்க சொன்னபடியே பண்ணிடுறேன். இங்க பாரு, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீ மட்டும் இதை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீனா உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுப்பேன். சரிங்கம்மா. போ. படையல் அடி போடுறீங்க, படையல். வாங்க சேர்ந்து போடலாம். ஓகே, நான் ரெடி. நில்லு. டேய் முத்தம்மா, ஆமா வனஜா மாடியில நின்னுகிட்டு உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாலே, என்ன சொல்லிட்டு இருந்தா? ஒண்ணும் சொல்லலீங்க. உண்மையை சொல்லு. எதுவும் சொல்லலீங்கய்யா. ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்ன மொழிகிற? இங்க பாரு, நான் பார்த்த நீ பேசுனத ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொம்பள தண்ணி கேட்டாங்க, நான் அப்புறம் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னேன். இங்க பாரு, நீ என்கிட்ட உண்மையை சொன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன். சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா. என்கிட்ட ஒண்ணு சொல்லலீங்களே. பாரா, இங்க பாரு முத்தம்மா, என்ன நம்புங்கய்யா. உனக்கு தெரியாது. நிஜமாவே தண்ணி தயா கொண்டு வர சொன்னாங்க. நான் பாக்குறதுக்கு ரொம்ப சாந்தமா. என்ன சிலுக்கு கிட்ட பிராக்கெட் போட்டுட்டு இருக்கான்? பங்கு உனக்கு ஊதுறண்டா சங்கு. இந்த வரண்டா. இவரே ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல கொண்டைய கட் பண்ணிடுவேன். டேய் பங்காளி, என்னடா காலம் போன காலத்துல முத்தமா கிட்ட என்ன கிசு கிசு? டேய் கிழிஞ்சவாயா, இவகிட்ட கிசு கிசு பண்றது நான் என்ன உன்ன மாதிரி கிறுக்கு பையனா? போதும், கேட்ட மூடு. டேய் பங்காளி, மனஜா இவகிட்ட ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாடா, அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அப்படியா? கேள்றாவல, நான் வேற என்னமோ நினைச்சேயா. ஏ சிலுக்கு, ஒழுங்கா என்ன பிளான் சொல்லிடு, இல்லனா என் செக்கிங் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. செக்கிங்கா? என்ன சொல்றான்? இல்லீங்கய்யா, வேண்டாங்கய்யா, நான் சொல்லிடுறேன். செக்கிங் இவன் பதறான். அந்த அம்மா உனக்கு காசு கொடுக்கறேன், பார்வதியும் ஐஸ்வர்யாவும் படையல்ல என்னென்ன வைக்கிறாங்கன்னு பார்த்து போன்ல சொல்ல சொன்னாங்க. ஓ இதான் பிளானா? பாத்தியா பங்காளி, நான் சொல்லல அந்த 10 ரூபா பணம் என்ன கிரிமினல் தனமா வேலை பாக்குதுன்னு. விடு பங்காளி, எப்பரா விட முடியும்? நாமளும் கிரிமினல் தனமா வேலையை பார்ப்போம். சொல்லு எப்படி? எப்படி? சூப்பர் பங்காளி. ஏ முத்தமா ஓகே தானே? சரிங்க ஐயா. நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நாங்க ஃபாலோ பண்றோம், நீ ஒழுங்கா பார்த்து நான் தடி போட போறேன். போ. மூணு பேருக்கும் தனித்தனியா தாம்பாளத்தட்டுல இலை போட்டு வச்சிருக்கு. சமைச்ச சாப்பாட எல்லாருக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஒருத்தர் பாத்துக்காம தனித்தனியா அவங்க தட்டுல இருக்கிற இலையில படையல போடணும். சரிங்க பாட்டி. சரிங்க பாட்டி. அத்தை, அதான் எனக்கு எல்லாம் தெரியுமே.
அப்புறம் எதுக்கு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியுமா, அவங்க 2 பேரும் புதுசு இல்லையா, அவங்களுக்கு சொல்ல வேணாமா? ஆமா ஆமா ஆமா. சரி, ஒருத்தர் தட்ட பாத்துக்காத மாதிரி 3 பேருமே அங்க போய் திரும்பி நில்லுங்க. ஏய், பிளான் பண்ணு, எங்கடா கூட்டு போற? சிலுக்கு போன லவுட் ஸ்பீக்கர்ல போடு போடு. ஏய், நான் யோசிக்கிறேன், மூஞ்சிலே குத்துறேன். போடு போடு. என்ன காதுக்கு ஸ்கிரீன் போட்டிருக்கா? ஓ, ஹெட்போன் வச்சிருக்கியா? பார்வதி முதல்ல என்ன எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா? அம்மா, பார்வதி இன்னும் இலையில எதுவுமே எடுத்து வைக்கலம்மா. முதல்ல தோப்பு காரணம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தோப்பு கர்ணமா? ஆமாம்மா, அதுவும் 20 தோப்பு காரணம். 20? சரி சரி, நானும் போடுறேன். இல்லனா என்னதான் தப்பா நினைப்பாங்க. இந்த பார்வதிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. எங்க போய் தோப்பு கர்ணெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாரு. சரி, படையல வரிசையா முறையா எடுத்து வைங்க. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு 3 சுத்து சுத்துங்கம்மா. அம்மா சீக்கிரம் சுத்துங்கம்மா. லெஃப்ட்ல 3 சுத்து, ரைட்ல 3 சுத்து. ஏய், சீக்கிரம் சொல்லுடி, அடுத்தது என்ன? அம்மா, இப்போ பார்வதி தயிர் சாதம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்கம்மா. தயிர் சாதமா? ஆமாம்மா. வச்சுட்டேன். மனஜா, அங்க என்ன பார்வை? அவங்க வேலைய பார்த்து என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதை எடுத்து வைங்க. ஏன் மத்தவங்க வேலையை எட்டி எட்டி பாக்குற? ஒண்ணும் இல்ல அத்தை. ஏய், அடுத்தது சொல்லுடி. அம்மா, அடுத்ததா லெமன் சாதம்மா. அம்மாமா கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா, லெமன் சாதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அத கொஞ்சமா எடுத்து தலையில சுத்திக்கிட்டு லெஃப்ட்ல கொஞ்சமோ ரைட்ல கொஞ்சமோ பின்னாடி கொஞ்சமோ சுத்தி தூக்கி போட்டுருங்கம்மா. அதுக்கப்புறம் உங்க முன்னாடி இருக்கிற இலையில கொஞ்சமா வச்சுக்கோங்கம்மா. அப்படியா? ஐயோ அம்மா, அப்படிதான் செய்யணுமாம்மா.
எலுமிச்சை பழத்தை இப்படித்தான் சுத்தி போடுவாங்களாம். அதைத்தாம்மா சொல்றேன். அந்த பார்வதி இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இதையே பண்ணுங்கம்மா. அகிலா, இவ என்ன லூசா? எல்லாத்தையும் தப்பு தப்பா செஞ்சிட்டு இருக்கா? விடுங்க அத்தை. ஆ? அவ எப்பவுமே இப்படிதான். அவ என்னைக்கு எல்லாத்தையும் சரியா செஞ்சிருக்கா? அதுக்கு எப்படியா? ஐய, ஆச்சு ஆச்சு. அம்மா, அடுத்து எள்ளு சாதம்மா. இல்ல மூணு பேரும் இலைக்கு சாம்பிராணி புகையை காமிச்சு தண்ணியை எடுத்து தெளிச்சு விடுங்க. சரி, படையில எடுத்துட்டு போய் காகத்துக்கு வைங்க. இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் காகமா வந்து இந்த படையல சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். இந்த காலத்துல முன்னோர்கள் காக்காயா வந்து சாப்பிடுவாங்களாம். கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். இந்த கிழவிக்கு தான் எதுவும் இல்லைன்னா அகிலாவும் அப்படியே இருக்காளே. சரி, எடுத்து போடு. காக்கா தானே சாப்பிட போகுது, நமக்கு என்ன வந்து. நல்ல வேளை இந்த காக்கா வந்து அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சேன். என் பிளான் படி எல்லாம் கரெக்டா நடக்கணும். ஏய், இங்க வா. அம்மா சொல்லுங்கம்மா. ஏய், எல்லாம் கரெக்டா தானே சொன்னேன்? கரெக்டா தாம்மா சொன்னேன். ஆமா, அதென்ன உன் குரல் நேர்ல ஒரு மாதிரி இருக்கு, போன்ல வேற மாதிரி இருக்கு? தெரியலம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. சரி, அது என்னமோ இருந்துட்டு போகட்டும். நான் போய் இப்ப படையல் வைக்க போறேன். இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி இந்த குருவிக்கரை ரெடியா இருக்கான்ல? ரெடியா இருக்காங்கம்மா. எல்லாம் கரெக்டா பண்ணிடணும். சரிங்கம்மா. என் பிளான் படி எல்லாம் கரெக்டா நடக்கணும். சரி, நான் வரேன். சரிங்கம்மா. சிலுக்கு சிலுக்கு, அடுத்த பிளான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, என்னது அது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய், சொல்லு ஒழுங்கா. பெரிய மகாநடி சாவித்ரி எக்ஸ்பிரஷனே சமாளிக்கிறாங்க. சொல்லு. என்னாச்சுமா? அதான் படையெல்லாம் வச்சாச்சு இல்ல, அப்புறம் என்னம்மா? அப்புறம் என்ன,
அந்த கிழவி இருக்கே, அது எப்படியாவது பார்வதிய கொண்டு வந்து அகிலா கூட சேர்த்து வைக்கணும்னு மாஸ்டர் பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிளானை எப்படியாவது உடைக்கணுமே. அதுக்கு நான் என்னமா பண்ணணும்? நீங்க உடனே சொல்லுங்க, நான் வேலைய ஆரம்பிச்சிடுறேன். இந்த படையல் போட்டமே, அந்த சாப்பாடை கொண்டு போய் காக்காக்கு வைக்கணுமா? அத காக்கா வந்து சாப்பிட்டுச்சுன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சதா அர்த்தமா? ஓ சரிங்கம்மா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்க படையல் சாப்பாட காக்கா எடுக்கிற மாதிரி பண்ணணுமா? அது கஷ்டம். மனுஷங்களா இருந்தா காக்கா பிடிச்சு ஏமாத்திடலாம். காக்கா எங்கேயாவது காக்கா பிடிக்க முடியுமா? அதெல்லாம் நடக்காது. நீ என்ன பண்ற? நான் வைக்கிற சாப்பாட்டை காக்கா சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அந்த பார்வதி கொண்டு வந்து வைக்கிற சாப்பாட்டை மட்டும் காக்கா சாப்பிடவே கூடாது. என்னாலும் பரவாயில்ல, அந்த பார்வதி வைக்கிற சாப்பாட்டை மட்டும் காக்கா சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். முன்னோர்கள் ஆசீர்வாதம் அவளுக்கு தான் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் நடக்க கூடாது. புரிஞ்சுதுமா. இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. இங்க பாரு, இன்னைக்கு நாள் முழுக்க இந்த மொத்த குடும்பமும் தவமா தவம் இருந்தாலும் இந்த ஏரியா முழுக்க ஒரு காக்கா குருவி கூட வரக்கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லி என் வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். நீ என்ன பண்ற? ஒரு குருவிக்காரனை பிடிச்சு. உங்க பிளான் புரிஞ்சிருச்சுமா. நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு காக்கா குருவி கூட எட்டி பார்க்காது. சொல்லாத, செய் போ. சரிங்கம்மா. குருவிக்காரனை வர சொன்னாங்க. குருவிக்காரனியா? குருவிக்காரனா? எதுக்கு? சரி, நீ என்ன பண்ற? குருவிக்காரன் ரெடின்னு சொல்லு. இங்க பார், நான் கிராஸ் பிளான் பண்றேன்னு ஏதாவது போய் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் என் செக்கிங் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. சரிங்க ஐயா. போ போ. இதே வார்த்தையை சொல்றானே. ஏண்டா பங்காளி, எப்ப பார்த்தாலும் செக்கிங் செக்கிங்ன்ற அவனும் அலறியாச்சுன்னு ஓடுறா. அப்படி என்ன செக்கிங்? அது ஒண்ணு இல்ல பங்காளி, வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் வேலை முடிச்சிட்டு போகும்போது நான் தான் செக் பண்ணுவேன். குறிப்பா பெண்களை மட்டும் ஸ்ட்ரிக்டா டைட்டா செக் பண்ணுவேன். டைட்டானா? டைட்டானா டைட்டாதான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க போப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. கழுத வயசாவது இது கூட தெரியல. அட பாவிங்களா, இந்த வீட்டுல நான் மட்டும்தான் லூசு மாதிரி தனியா சுத்திக்கிட்டு இருக்கேனா? நீங்க எல்லாரும் டைட்டா தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ கடவுளே, எனக்கு கல்யாணம் நான் எப்போ டைட்டா சுத்த போறணும்? சரி, நானும் கூப்பிடுறேன். என்ன பண்றீங்க? மேல பறக்கிற காக்காவெல்லாம் சுடுறீங்களா? பறக்கிறதெல்லாம் சுடக்கூடாது, தப்பு. நீங்க பறக்கணும்ல, அதுக்குதான் இது. இந்தாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பறக்கணும். இங்கெல்லாம் வரக்கூடாது, சரியா? போ 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 போ. வனஜா, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. யாருக்கிட்ட?